ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா நம்மளுடைய ஆஸ்கலாட் அவனுடைய முழு படைகளை வச்சு ஒரு ஊரே சூறையாடிடுறாங்க. சோ அந்த இடத்துல ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் தப்பிச்சு போகுது. ஏன் தெரியுமா? ஆஸ்கலாட் அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே கொன்னுடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு கஷ்டப்பட்டு அந்த பணியிலேயே எப்படியோ சர்வே பண்ணி ஒரு ஊருக்கு போயிடுறா. ஆனா இந்த சமயத்துல ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவருக்கு ஊட்டி விட சொல்லிக்கிட்டு ஜாலியா இருக்காரு. நல்லா பாருங்களேன், கொன்னுட்டு உயிரோட இருக்கானா இல்லையான்றது கூட தெரியல. அவரோட சொந்த பையன் செத்துட்டானா இல்லையான்னு கூட தெரியாம இவர் என்ன ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லங்க, அவர் ஃபோல்கி கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நம்ம தோற்கல்ஸ் இன்னும் தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருக்கானா, அவனோட படம் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நம்மளால தாண்டி முன்னேறி போக முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஏன் தெரியுமா? தோற்கல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர். என்னோட பையனும் தோற்கல்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல இன்னும் வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல ஒரே பனிக்காலமா இருக்குல்ல, நம்மளுடைய தோற்கல்ஸ் செம கடுப்பா இருக்காங்க. என்ன தெரியுமா? அட பாவீங்களா, பனிகாலத்துல யாருமே சண்டை போட மாட்டீங்களே, என்ன மாதிரி ஒரு வாரியம் இருக்கு, சண்டை போடலாம் எப்படி இருக்கும், போர் நடந்துகிட்டே இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடவுளை வேண்டிட்டு இருக்கான். கடவுளே சீக்கிரமா போர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மனுஷன் பாத்தீங்களா இவெல்லாம். சோ இந்த சமயத்துல தோற்கல்ஸ் என்ன பண்றான், ஒரு ஹோட்டல்ல அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோட்டலே காலியாவ சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்காரங்களா அழுகுறாங்க, இவங்க பணமே தராம நம்ம கடையில இருக்க மொத்தத்தையும் தின்னுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தோற்கல்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, அந்த போர் விதிமுறைகளை பத்தியும் போர்ல நடந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து, நான் ஒரு மெசேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பொண்ணு தப்பிச்சு போனால குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு 200 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து எங்களோட மக்கள் எல்லாரையும் கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த விஷயத்தை தெரிஞ்சவனே நம்மளுடைய தோற்கல்ஸ்க்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. தோர்ஃபின் அங்கதான் இருக்கான், கினுட் அங்கதான் இருக்கான், நம்ம அங்க இருக்க எல்லாரையும் டெஃபீட் பண்ணிட்டு தோர்ஃபினோட டெய்லி சண்டை போட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோற்கல்ஸ் செம ஜாலியா ஹாப்பியா ஆவறாங்க. ஆனா இதே சமயத்துல அந்த பிரைஸ் அப்புறம் கினுட் ரேங்னார்க் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்காக வீர விட்டாங்களே எவ்வளவோ மக்கள், அவங்களுக்காக ஒரு சிலுவையை ஏத்தி அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு அந்த பிரைஸ் என்ன சொல்றாருன்னா, கடவுளே எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் வருது, லவ்ன்றதை நீங்க உண்மையிலேயே சமமா காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பிரீஸ்ட் கேட்கவும் டக்குன்னு குனிட்டுக்கு கடுப்பாயிடுது. நீ எப்படி கடவுளை நம்பாம போவ, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டின்னு சொல்லிக்காத, நீ கடவுளுக்காக எப்பயுமே பயப்படணும், கடவுளுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய லவ்வையும் முழுசா நம்பணும் அப்படின்னு சொல்லி குனிட் கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாங்க. ரேங்னார்க்கும் குனிட்டை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய தோற்கல்ஸ் என்ன வராருன்னா, எப்பா இவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்ப போறோம்னு சொல்லுவோம். அந்த ஹோட்டல்காரங்க அப்பதான் கொஞ்சோண்டு சந்தோஷமா வராங்க. டக்குன்னு தோற்கல்ஸ் என்ன பண்றான்னு தெரியுமா, நாங்க இங்க இருந்து போறோம், ஒரு 500 பேருக்கு 5 நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு தேவையோ அதை சமைச்சு இப்பவே எங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க, நாங்க டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு பாவம், அந்த ஹோட்டல்காரங்க சாக கூடாதுன்னா இவங்க கேட்கறதையாவது செஞ்சு கொடுத்துதானே ஆகணும். இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா, நம்ம ஆஸ்கலாட் கிட்ட நல்லா சென்ஸ் பண்ற ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான், இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, பட் இந்த 500 சோல்ஜர்ஸும் முன்னோக்கி வராங்கன்றத அவன் சென்ஸ் பண்ணி இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சோ இப்ப ஆஸ்கலாட் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நம்ம இதுக்கப்புறம் பொறுமை காக்க முடியாது, சோ சீக்கிரமா போனோம் அப்படின்னு சொல்றான். அங்க இவங்க ஒரு 3 கார்பெண்டர் வச்சிருக்காங்க போல, அந்த கார்பெண்டரை வச்சு பணியில போற மாதிரியான வண்டிகளை செய்ய சொல்லிருக்காங்க. ஆனா இந்த கார்பெண்டருக்கு ஆள் பலம் இல்ல, அதே மாதிரி டைம் இல்லன்ட்டு அவங்களால வேகமா செய்ய முடியல. தோற்கல்ஸோட படை இங்க வந்துருச்சுன்னு இவங்க வேற வழி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு வேகமா செய்யறாங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வண்டியாச்சு செஞ்சிடுறாங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, எப்பயும் போல இவன் யார் கூடவும் சேர்ந்து சாப்பிட மாட்டாள, அதனால தனியா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயலை வேட்டையாடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ரேங்னார்க் கத்துரு, தோர்ஃபின் நீ தனியா தான் சமைக்க போற, ஆனா நாங்க இங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், இதெல்லாம் போட்டு நம்ம சூப்பரா சமைச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும், எப்படியா இருந்தாலும் உனக்கு இந்த முயலை சமைக்கிறதுக்கு அடுப்பு தேவை, அதை நாங்க குடுக்கறோம், நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி தோர்ஃபின் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். கினுட் என்ன பண்றானா, செமையா குக் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அவன் என்ன பண்றானா, அந்த காய்கறி எல்லாத்தையுமே வெட்டி அதே மாதிரி அங்க இருக்கிற முயலையும் சுத்தம் பண்ணி இவங்க சூப்பரா சமைச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே தோர்ஃபினுக்கு ஒண்ணுமே புரியல, வாவ் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கேன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த உணவுடைய சுவை அவ்வளவு டேஸ்டா இருக்கு போல. அப்பதான் கொண்டுட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல அவன் இருக்கும்போது அவங்க அப்பாக்கு இந்த மாதிரி சூப்பரா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமைக்கிறான். ஆனா அவங்க அப்பா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நீ ஒரு வாரியர் மாதிரி ட்ரெயின் ஆவியா, அதை விட்டுட்டு ரொம்பல மாதிரி சமைக்க ஆரம்பிச்சுட அப்படின்னு சொல்லி நம்ம குனிட்ட செம்மையா அடிச்சிருக்காருங்க. அதெல்லாம் நினைச்சிட்டு நம்மளுடைய குனிட் அதோட சமைக்கிறதே விட்டுட்டா. இப்போ இவன் இந்த மாதிரி சமைக்கிறான் அப்படின்றது சர்வை பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்னாலதான் குனிட்டோட லைஃப் ரொம்பவே பாவம் தான். ஏன்னா கிங் அவனை ரொம்பவே ஸ்லேவ் மாதிரியும் ட்ரீட் பண்ணிருக்கான். இவங்க சாப்பிட்டு இருக்க இதே சமயத்துல ஒருத்தவங்க வந்து கதவை தட்டிங்க பாருங்க, தோற்கல்ஸோடைய ஆட்கள் வந்துட்டாங்க, அதனால நம்ம வேகமா போகணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா அறிவில்லையாடா, நம்ம இந்த கிராமத்துல வெறும் 10 நாளா தான்டா இருக்கும், எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். சோ அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்மளோட ரேங்னார்க் சொல்றது இவங்க கேட்காம வேற ஒரு இடத்துல போறாங்க. போர் அந்த பக்கம் தான் நடக்குது, நம்ம ஏன் இந்த பக்கம் வரோம் அப்படின்னு சொல்லி இவன் பேசும்போது, நீ ஃபைனலா கண்டுபிடிச்ச போல இருக்கே, நீ ஃபைனலா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. டக்குன்னு நம்ம ரேங்னார்க்குடைய முதுகு பின்னாடி
பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஈட்டி ராக்னாருக்கு அப்படியே குத்துதுங்க. சோ ராக்னாருக்கு என்ன ஆகுறானா அங்கேயே ரத்தத்தோட நின்னுகிட்டு இருக்கா. டக்குன்னு ஆஸ்கலாட் வரா, நான் தான் உன்னை கொல்ல சொன்னேன், நீ இருக்கிறதுனால என்னுடைய படைகள் ரொம்ப ஸ்லோவா போகுது, அது மட்டும் இல்ல நீ ரொம்பவே குனுட்டுக்கு கேர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ற, அதனாலதான் நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் ராக்னாருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு குனுட்டு அங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தோர்ஃபினும் குனுட்ட பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோராண்டே கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய ராக்னாருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடு, என்னவா இருந்தாலும் நீ குனுட்ட காப்பாத்துன்ற ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறான். அப்ப ராக்னார் கிட்ட நம்மளுடைய ஆஸ்கலாட் சொல்றான், கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய ராக்னாருக்கு ஏதாவது விஷயம் இருக்கான்ற மாதிரி கேக்குறான். ராக்னார் என்ன சொல்றானா, நான் கடைசியா சாகறதுக்குள்ள குனுட்ட ஒரு முறை பாத்துடணும், ஏன்னா நான் குனுட்டை ரொம்ப சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கேன், குனுட் உண்மையிலேயே ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்கிற ஒரு திறமை இருக்கவன், ஆனா அவன் கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்கான், அவன் அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கிரூவல் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பிரின்ஸ் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடு, ராக்னார்க்கு இந்த மாதிரி பிட்ரே பண்ணி சாகப்பட்டான்றத சொல்லிடாத, நான் ஒரு போர்ல வாரியரா இருந்து இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ஆஸ்கலாட் இது எல்லாத்துக்குமே சம்மதிக்கிறேன், ஆனா நீ எப்படியா இருந்தாலும் பிரின்ஸ பார்க்க மட்டும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து நம்மளுடைய ராக்னார்க்கை விட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல ராக்னார்க்குடைய கடைசி நிமிஷம், அவர் சாகர அந்த நிமிஷம், அவர் தரையில படுத்துட்டு இருக்கப்போ அவரோட கண்ணுல தோணுது எல்லாமே இன்னும் சின்ன குழந்தையா இருக்கும்போது ராக்னார்க்க பார்த்து அழகா சிரிச்சுக்கிட்டே கைய காட்டுவா பாத்தீங்களா, அந்த ஒரு சின்ன நொடிதான். அந்த குழந்தைய நான் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து வளர்த்துட்டு இருக்க ஒரு இப்போ பிரின்ஸா மாதிரி இருக்கான், இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த குனுட்டை நினைச்சுக்கிட்டே ராக்னார்க் அவருடைய உயிரை விடுறாருங்க. சோ இந்த சமயத்துல அந்த சின்ன பேட்டல்ல ராக்னார்க் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குனுட் கிட்ட சொல்றப்போ குனுட்டுக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ இறந்துட்டாங்களா, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல நம்மளோட ஆஸ்கலாட் என்ன பண்றானா, அந்த பாடி அங்கே விட்டுட்டு நம்மளோட போஜ்ரான் கிட்ட பேசிக்கிட்டே வரான். உண்மையிலேயே நான் இவனை கொன்னது நல்லதுதான், ஏன்னா இந்த குனுட் ரொம்பவே வீக்கா இருக்கான், சோ நம்ம குனுட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இந்த ராக்னார்க் இறந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ஆஸ்கலாட் இன்னொரு விஷயத்த அப்படியே ஃபன்னா சொல்ற மாதிரி சொல்றான். ஆமா போஜ்ரா, நீ எதுக்காக எப்பயுமே என் கூடயே ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கும். இல்ல எனக்கு எப்பயுமே உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு தோணுது, அதனாலதான் பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ நானும் அதே மாதிரிதான் என்னோட ஓன் லாட நானே டிசைட் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய போஜ்ரானுக்கு ஒண்ணுமே புரியல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆஸ்கலாட் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா விளையாடுனேன் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சோ இந்த சமயத்துல என்ன நடக்குது தெரியுமா, சோ அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஆளை போட்டு இவங்க எல்லாருமே செம அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு, உங்களை கண்டிப்பா ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் கடவுள் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண இந்த அக்கிரமத்தையும் அநியாயத்தை பத்தியும் அவங்க கதறாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களை கடவுள் தண்டிப்பாருன்னு சொல்லவும் நம்மளுடைய ஆஸ்கலாடுக்கு ரொம்ப கடுப்பாகுதுங்க. அவன் என்ன பண்றானா, அவனுடைய ஒவ்வொரு விரலா 5 விரலையுமே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல அந்த சாதாரணமான ஸ்ட்ரேஞ்சர் அழுகுறான், நீ என்னோட ஒய்ஃபை கொன்ன, என்னோட குழந்தைகளை கொன்ன, என்னோட முழு கிராமத்தையே கொன்ன, நீங்க ஒரு மிருகம், நீ என்ன கொல்றதுல எனக்கு ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல, நான் உங்க எல்லாருமே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அழுதுகிட்டு இருக்கான். சோ நீ எங்களை பீஸ்ட்னு சொல்றியா, நாங்க பீஸ்ட் தான் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், நீங்க இந்த ஊர்ல வந்தீங்கல்ல, இது வரதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்தது, இங்க என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்றானா, இந்த இடத்துல செல்ஸ்ன்ற மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ரோமன்ஸ் இங்க வந்து அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்தீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ணல, நீங்க பண்ணதெல்லாம் என்ன தெரியுமா, இங்க இருக்க மக்கள் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு அவங்களோட இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அவங்கள வேஸ்ட் இடத்துக்கு போக வச்சீங்க அப்படின்னு சொல்லுவோம், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லுவோம், நான் ஒன்னும் பொய் சொல்லல, நாங்க எப்படி பீஸ்டோ அதே மாதிரிதான் நீங்களும் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆஸ்கலாட் அவனுடைய ஒவ்வொரு விரலையும் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவன் என்ன சொல்றானா, எனக்கு உன்னோட மூக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு தோணுது, உன் மூக்கையும் வெட்டிட்டுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய மூக்கையும் வெட்டுறதுக்காக போயிட்டு இருக்கான், ரொம்ப கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அந்த சமயத்துல டக்குன்னு ஒருத்தவங்க வந்து, ஐயோ ஆஸ்கலாட் இங்க பாருங்க
தோர்கல்ஸ் வந்துட்டு இருக்கான் போல, அங்க எனிமியோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு இவங்க எல்லாருமே மூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ இந்த சமயத்துல அந்த அடிபட்டு இருந்தால அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவன் என்ன சொல்றான்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க தோர்கல்ஸ் வந்துட்டானா டீன்ஸ் நீங்களே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சாக போறீங்க, உங்களை மாதிரி கெட்டவங்களுக்கு எல்லாம் இதுதான் நிலைமை, உங்க இனிமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க எல்லாருக்குள்ளயுமே இனம்ன்றது ஒண்ணு வந்தாலுமே இவங்க எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்றத மறந்துட்டே நடந்துக்கிறாங்கல்ல. சோ இந்த இடத்துல தோர்கல்ஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குனுட்டியும் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ரேங்கனார் கூடிய பாடியை இப்ப கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரின்ஸ் குனுட்டியும் வேகமா கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரே ஒரு வண்டியை தான் இவங்க கிரியேட் பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பெண்டர்ஸ் ரெடி பண்ண அந்த வண்டியில போட்டுட்டு நம்மளுடைய ஆஸ்கலாட் போஜானை வச்சு கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுடைய குனுட்டை நம்ம ஆஸ்கலாட் ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு அடிச்சிடறான். நீ சொன்னா கேட்க மாட்டியா, ரேங்கனார் செத்துட்டான், இதுக்கப்புறம் அவன் திரும்பி வரமாட்டான், ஒன்னு சொல்றதை கேட்டுக்கோ, இப்போதைக்கு உன்னோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா டக்குன்னு கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாடோடைய ஒரு சில டீம்மேட்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா பயந்து எங்க தோர்கல்ஸ் நம்மள கொண்டுட போறாங்களோன்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அத அங்க இருக்கிற மக்களே பார்த்து நம்மளுடைய ஆஸ்கலாட் கிட்ட விடுறாங்க. எதுக்காக இப்படி போனீங்கன்னு ஆஸ்கலாட் கேக்குறப்போ என்கிட்ட ரேங்கனார் சொன்னது உண்மைதான், இப்ப உங்களுக்கு லக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல கேப்டன் தான், ஆனா உங்களுடைய லக்கு இப்ப குறையுதுன்றது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன சொல்றான்னா யார் யாரெல்லாம் என் கூட வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க மட்டும் வாங்க, இங்க யார் யாரெல்லாம் என் கூட இருந்தா சேஃப் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க எங்க வேணாலும் போலாம், யார் கூட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், என் கூட வரணும்னு நினைக்கிறவன் மட்டும் இப்ப என் கூட நடந்து வாங்கன்னு சொல்லுவோம். முதல்ல எடுத்தோடனே அவனுடைய உயிர் நண்பனா இருக்க போஜ்ரான் தாங்க வரான். நம்மளுடைய தோர்ஃபின் என்ன சொல்றானா அப்படியே கிளம்பி போறான். தோர்கல்ஸ் கிட்ட ஆஸ்கலாட் டீம்ல இருந்து போன எல்லாருமே வேகமா ஓடி போயிட்டு எப்படியாச்சு நாங்க உங்க டீம்லயே சேர்ந்துக்கிறோம்னு கேக்குறாங்க. ஆனா தோர்கல்ஸ் செம கடுப்பாயிரம், நீங்களா ஒரு மனுஷங்களா, நீங்க உங்களோட ஓன் டீமே பெட்ரே பண்ணிட்டு வந்தீங்களா, நீங்களா என் டீம்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெறித்தனமா வெட்டி கொண்டு அங்க இருந்து அவனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. தோர்கல்ஸ் உண்மையிலே செம வெறித்தனமான மாசான ஆளு தான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய ஆஸ்கலாட் செம புத்திசாலி. அவன் என்ன பண்ணானா ஒரு பிரிட்ஜை தாண்டான், தாண்டதுக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜை இப்பயே உடச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஆஸ்கலாட் கிட்ட நல்லா சென்ஸ் பண்ற ஆள் இருக்காங்க. அவன் என்ன பண்ணனா இங்க பாரு ஆஸ்கலாட், தோர்கல்ஸோட ஆட்கள் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க, அவன் நம்மள ரொம்ப சீக்கிரமா புடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆஸ்கலாட் ஒரு விஷயத்த நம்ம போஜ்ரான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பிளானையும் நம்ம போஜ்ரான் கிட்ட கொடுக்கலாம். அது ரீசன் ஏன் தெரியுமா, அவனுடைய மக்கள் எல்லாருமே ஆல்ரெடி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆஸ்கலாட எப்படியாவது பெட்ரே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பிரதர்ஸ் இருக்காங்க ஆஸ்கலாடோட டீம்லன்னு சொல்லிட்டு, அந்த பிரதர்ஸே நம்ம ஆஸ்கலாட பெட்ரே பண்ணிடலாம். ஏன்னா ஆஸ்கலாடுக்கு இப்ப லக் இல்ல முன்ன மாதிரி. சோ நம்ம கண்டிப்பா ஆஸ்கலாட் கூட இருந்தா நம்ம இறந்துருவோம். சோ ஆஸ்கலாட நம்ம இங்கே கொண்டுட்டு நம்ம எடுத்துட்டு போய் தோர்கல்ஸ் கிட்ட கொடுத்தோம்னா தோர்கல்ஸ் நம்மள மேபி உயிரோடவாது விடுவோம், அவனோட டீம்ல வச்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படியாவது குனுட்ட கொள்ளணும் அப்படின்றதுதான் இப்போ இவங்களுடைய பிளானாவே இருக்குங்க. சோ அதெல்லாம் நம்மளுடைய ஆஸ்கலாடுக்கு தெரியும். ஏன்னா ஆஸ்கலாட் நம்ம போஜான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், எனக்கு தெரியும் ஒரு மனுஷனை அவனோட முகத்தை பார்த்தே நான் சொல்லிடுவான் அவன் எந்த மனநிலைமையில இருக்கான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இருக்கிறவங்களோட எல்லாரோட முகத்தை பார்த்தாலுமே தெரியுது இவங்க எல்லாம் துரோகம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய போஜ்ரானையும் தோர்ஃபினையும் குனுட் கூட சேர்த்து அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நம்ம ஆஸ்கலாட் நினைச்ச மாதிரியே உண்மையிலேயே இவங்க எல்லாம் ஆஸ்கலாடுக்கு துரோகம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. சோ இப்ப பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சிச்சு, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய தோர்கல்ஸும் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. சோ அவன் என்ன பண்ணானா ஒரு ஈட்டியை எடுத்து வேகமா எறிறான். நம்ம ஆஸ்கலாடோட டீம்ல இருக்க 4 பேரு ஒரே ஈட்டியில ஒரே டைம்ல அடிபட்டு சாவறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா தோர்கல்ஸ் அடிக்கிறான், அதுவும் எவ்வளவோ கிலோமீட்டர் தள்ளி இருந்து அடிக்கிறான், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இங்க இருக்கிற நம்ம ஆஸ்கலாடோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே குனுட்ட நம்ம இப்பவே சப்மிட் பண்ணிடலாம், நம்மளாவது உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆஸ்கலாட் கூட சண்டை போட ரெடி ஆகுறாங்க. சோ நம்மளோட ஆஸ்கலாட் என்ன சொல்றானா போஜ்ரான் நான் சொன்ன மாதிரி நீ முதல்ல கிளம்பு, நான் இவங்க எல்லாருமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆஸ்கலாட் என்ன பண்றானா சிரிச்சுக்கிட்டே சண்டை போட ரெடி ஆகுறாங்க. நம்ம தோர்கல்ஸோடைய ஆட்கள் எல்லாருமே முன்னோக்கி வருவாங்க. இந்த போர்ல கண்டிப்பா ஆஸ்கலாட் ஜெயிப்பானா மாட்டானது நமக்கே புரியாது. ஏன்னா ஆஸ்கலாடோட டீம்ல 100 பேர் இருந்தாங்க. இப்ப 100 பேர்ல எவ்வளவோ மக்கள் ஒரு 75% மக்கள் தான் உயிரோட இருக்காங்க. அவங்களும் என்ன ஆகுறாங்கன்னா நம்மளோட ஆஸ்கலாடுக்கு முதுகுல குத்துறாங்க. ஏன்னா ஆஸ்கலாட இப்ப கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. பின்னாடி என்னதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலும் நம்ம தோர்கல்ஸ் வந்துகிட்டு இருக்கான். தோர்கல்ஸ் முன்னாடி ஆஸ்கலாட் ஒண்ணுமே கிடையாது. சோ என்னதான் நடக்க போகுது, குனுட்ட ஆஸ்கலாட் காப்பாத்தோனா மாட்டானா, நம்மளுடைய தோர்ஃபினோட கதை என்னதான் ஆச்சு, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பை பை. சேனலுக்கு